நிறைய பேர், அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பாவும் ஜப்பானும் சரி சைனாவும் சரி, நமக்கு முன்ன நம்ம செவ்வாய்க்கு போகிறோம் அப்படிங்கிறதுனாக பலர் படையாக முயன்றிருக்காங்க. இது சின்ன உதாரணமாக இந்த பார்த்திங்கன்னா எப்படியோ நடந்திருக்கு அப்படிங்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் வந்து 51 முறை முயன்றிருக்காங்க. அதில் 30 முறை தோல்வி அடைத்திருக்கார்கள். அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவும் சரி, ஜப்பான் இவங்க மொத்தமாக 51 முறை முயற்சி பண்ணி 30 முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே 30 முறை தோற்றுருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 40% தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதிலும் முதல் முயற்சியில் யாருமே ஜெயித்தது இல்லை. பக்கத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா முதல் 4 முயற்சி தாண்டி முதலாக அமெரிக்கா ஜெயித்தது 5வது முயற்சியில். ரஷ்யா ஜெயித்தது அதனுடைய 9வது முயற்சியில் முதல் முறையாக ஜெயித்தாங்க. ஜப்பான் இதுவரைக்கும் ஜெயிக்கலை, சைனா இதுவரைக்கும் ஜெயிக்கலை. அந்த காலகட்டத்தில் நாம் ஜெயிக்கணும்னு போகிறோம். 1. 2வது, நமக்கு கொடுக்கப்பட்ட பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை விட 10ல் 1 பங்கு. அதே மாதிரி அந்த செயற்கைக்கோள் செய்வதற்கு அவர்கள் எப்பவும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது 7 முதல் 8 வருடங்கள். நமக்கு கொடுத்தது வெறும் 17 மாதங்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் முழுக்க இந்தியாவிலேயே நாம் செஞ்சு நாம் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலான இடம். ஏன்னா பணம் அதிகமாக மட்டும் இல்லை, கால நேரம் அதிகமாக இல்லை. இது வரைக்கும் போனவங்க எல்லாருமே முதல் முயற்சி ஜெயிச்சதில்லை. முதல் முயற்சி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த திட்டம் கமர்த்தில் வருது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா, இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது நான் பேசுவது எல்லாருக்கும் பொது அப்படிங்கிறதுக்காக இது என்ன வருதுன்னா, இது மாதிரியான சூழ்நிலை எதுவாக இருந்தால் எடுத்துங்க. அதாவது ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. இது மாதிரிக்கு போனவங்க எல்லாம் தோற்றுருக்காங்க. அதற்கான பணவசதியும் நமக்கு இல்லை, காலமும் இல்லை. அப்படிங்கிற பொழுது கிட்டத்தட்ட வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே என்னையா இவ்வளோ மோசமான நிலைமையை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இல்லை, இந்த இடத்துல இப்படித்தான் இருக்குது. இருந்தாலும் இதுவரை எல்லாரும் செய்யாத இடத்துல காசு குறைவாக இருந்தாலும், காலம் குறைவாக இருந்தாலும், செய்யக்கூடிய வேலை மிகவும் சாதனையாக சார்ந்தாலும் ஒரு கால் செய்து முடித்தால், சரியாக செய்து முடித்தால் சாதனை படைத்தவர் வரிசையில் கண்டிப்பாக நாம் இருக்க முடியும். சரித்திரம் நம்மளால் படைக்க முடியும் அப்படிங்கிறத திரும்ப என்னுடைய அறிவியலருக்கு சொல்லிவிட்டு நாங்கள் அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி 2013 சரியாக ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து சந்திரயான் எப்படி கிளம்பிச்சோ அதே மாதிரி 13 5 வருடம் கழித்து இந்த பதிவு போகுது. கொடுத்த 13 மாதங்களில் இதை நாங்கள் செஞ்சு முடித்தது போகுது. அதாவது எப்படி சந்திரயான் போனோமோ அதே மாதிரி இங்கே போகிறோம்.